சர்வதேச முதலாளிகள் கண்டுபிடித்த ஒரு நவீன அடிமை முறை தான் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை. ஒவ்வொரு வருஷத்திற்கும் 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் 12வது முடிச்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 1.25 கோடி ஆயிடுச்சு. அது வேலை வாய்ப்பு அலுவலகமா, அது வேலை ஏய்ப்பு அலுவலகமாங்கிற நமக்கு தெரியும். ஒப்பந்த தொழிலாளியா வேலை கிடைக்கிறதே நெருக்கடியா இருக்குது. தம்பி, இது வந்து சர்க்கஸ் கூடாரம். நீங்க குரங்கு வேஷம் போட்டு குரங்கு மாதிரி செய்யணும், அவ்வளவுதாங்கிறாரு. சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் அப்படியே நிக்குது. 3 வேளை சோறுக்கு ஆசைப்பட்டு இந்த சர்க்கஸ் கூடாரத்தில் வந்து இந்த சிங்கத்துக்கு வந்து பலிகாட ஆயிட்டமே. வாய முறடே, நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ டிப்ளமோ முடிச்சு வந்திருக்க, அவ்வளவுதான். சத்தமாக பேசாத, வெளியே தெரிஞ்சிடும். இன்றைக்கு இப்படித்தான் படித்தவர்களுடைய நிலைமை இருக்குது. நீ தொழிலாளின்னு இருந்தால் தானே தொழிலாளர் உரிமையை பேசுவ. உயர்ந்து வரக்கூடிய விலைவாசியை நிர்ணயித்து குறைந்தபட்சம் 40,000 ரூபாய் சம்பளம் வழங்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த அரசு 18,000 ரூபாயை நீ சம்பளத்தை தாண்டிட்டனா நீ தொழிலாளியே இல்லைன்னு. 8 மணி நேரத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அது சட்டத்துக்கு புறம்பானதாக கருதப்படும். அதனால் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை ஒரு சட்டப்படியாக மாற்றுவதற்காக தான் அந்த 8லேருந்து 12 மணி நேரம் ஆக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை வேண்டும்ங்கிறத எப்படி ஒரு பெரிய போராட்டமாக எடுக்க போகிறோங்கிறத நமக்கு இருக்கக்கூடிய சவால். இந்த அரசு ரொம்ப மோசமானதாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஒரு அருவருப்பானதாக இந்த இளைஞர்களை பார்க்கக்கூடிய நிலைமையில் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய அமித்ஷா ஏன் பக்கோடா விற்கக்கூடாதான்னு கேட்க முடியுது அவரால். அப்போ இளைஞர்களை பற்றி எந்த பொறுப்பும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அரசு, இந்த நிர்வாகத்துறைக்கு எதிராக நாம் ஒருங்கிணைந்து எப்படி வெற்றி கொள்ள போகிறோம்? அதுதான் இந்த நூற்றாண்டுடைய மாபெரும் புரட்சியாக இருக்க முடியும். ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம். ஆனாலும் நான் புரட்சியை அன்பார்ந்த தொழிலாளர்களே, ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படிங்கிறது இது ஏதோ ஒசூர் பிரச்சனையோ தமிழ்நாட்டு பிரச்சனையோ நிச்சயமாக இல்லை. அது ஒரு உலகம் தழுவிய பிரச்சனை. உலகம் முழுக்க முதலாளித்துவத்துடைய வளர்ச்சி நிரந்தர தொழிலாளிகளை வச்சுக்கிட்டா அவர்களுக்கு ஊதிய உயர்வுலேருந்து தொடங்கி பதவி உயர்வு, பென்ஷன் நிதி, வருங்கால வைப்பு நிதி, வாரிசு வேலை, போனஸு, இப்படி பல்வேறு நல திட்டங்களை அவர்களுக்கு கொடுக்கணும். அதற்கு மாற்றாக இந்த சர்வதேச முதலாளிகள் கண்டுபிடித்த ஒரு நவீன அடிமை முறை தான் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை. இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை எப்படி இவங்களால் தொடர்ச்சியாக நடத்த முடியுது அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் தான் அதோடைய அடிப்படை. எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் அதை சரியாக சுட்டி காட்டினாங்க. ஒவ்வொரு வருஷத்திற்கும் 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் 12வது முடிச்சுட்டு வர்றாங்க. அவங்க டிப்ளமோ போகலாம், ஐடிஐ போகலாம், எம்பிபிஎஸ் போகலாம், பிஇ போகலாம், டிப்ளமோ எது வேணாலும் போகலாம். ஆனால் 12 லட்சம் பேர் வெளியே வர்றாங்க. நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் உரிமை சட்டம் போட்டு எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அப்போவே 90 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எழுதி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட அது ஒரு 1.25 கோடி ஆயிடுச்சு. நம்ம கணக்குப்படி வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அது ஒரு 1.25 கோடி, கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. அது வேலை வாய்ப்பு அலுவலகமா, அது வேலை ஏய்ப்பு அலுவலகமாங்கிற நமக்கு தெரியும். அப்படி ஒரு நெருக்கடியான இடத்துல நாம் இருக்கிறோம். ஒரு அருமையான கதை ஒன்று நம்ம தோழர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி. என்னன்னா, ஒரு தம்பி டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனியாக தேடி தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. இப்போ நீங்கள் ஒப்பந்த தொழிலாளி வேலையும் கிடைக்கல, நிரந்தர தொழிலாளி வேலை கிடைக்கலங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஒப்பந்த தொழிலாளியாக கூட வேலை கிடைக்காது. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஒசூரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 300 கம்பெனி, ஒரு 10 பெரிய கம்பெனி இருக்குது, சின்ன சின்ன கம்பெனி ஒரு 200 கம்பெனி இருக்குது, ரொம்ப சிறுசுன்னு ஒரு 300 கம்பெனி இருக்குது. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி வாசல்லையும் ஒரு 200-300 பேர் நிற்பாங்க. ஒரு 10 பேர் 20 பேரை தான் எடுப்பாங்க. அப்படி நிரந்தர தொழிலாளிகளுக்கானது இல்லை, ஒப்பந்த தொழிலாளியாக வேலை கிடைக்கிறதே நெருக்கடியாக இருக்குது. அப்படி ஒரு தம்பி ஒப்பந்த தொழிலாளியாக கூட வேலை கிடைக்காம தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டு ஒரு நம்பர் ஒட்டி இருக்கு. சரி, அடித்து பார்ப்போமே அப்படின்னு அதை அடித்து பார்க்குறாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒட்டி இருக்கு, ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு. தம்பி, இது வந்து சர்க்கஸ் கூடாரம், உங்களுக்கு இங்கே வேலை செய்ய சம்மதமானு கேட்குறாங்க. எனக்கு 3 வேளை சோறு போட்டால் கூட போதும், நான் வேலைக்கு வர தயாராக இருக்கேங்கிறாரு. சரிப்பா, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. டிப்ளமோங்கிறாரு. வேணாம்ப்பா, இந்த வேலைக்கு வந்து டிப்ளமோ வேண்டான்றாரு. ஐயா, நான் நேரில் வர்றேன், வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்கன்னு நேரம் அந்த சர்க்கஸ் கூடாரத்துக்கு போயிடுறாரு. போய் அங்கே அந்த மேனேஜரை போய் பார்க்குறாரு. அந்த மேனேஜர் சொல்கிறாரு, தம்பி
நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இந்த வேலைக்கு சரியாக வருவீங்களான்னு எனக்கு தெரியலைங்கிறார். ஏன் என்ன வேலைன்னு கேட்குறாரு. தம்பி, நாங்கள் ஒரு குரங்கு வளர்த்தோம், அந்த குரங்கு செத்து போச்சு. ஆனால் அந்த குரங்குக்கு தான் ரசிகர் பட்டால் அதிகம். ஆனால் அதோட தோலெல்லாம் நாங்கள் எடுத்து பத்திரமா வச்சிருக்கிறோம். நீங்கள் குரங்கு வேஷம் போட்டு குரங்கு மாதிரி செய்யணும், அவ்வளவுதாங்கிறாரு. நான் தான் 3 வேளை சோறு கிடைச்சாலே போதுங்கிறேன்ல, அதனால் நான் குரங்கா நடிக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குரங்கு வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே பாரில் அப்படியே அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் செய்ய ஆரம்பிக்கிறார். பெரிய ரசிகர் பட்டாளம், தினமும் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு நாள் அவர் வாழ்க்கை நல்லா போகுது. எப்படி டிப்ளமோ முடித்த அந்த குரங்கு மனிதனுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது. எவ்வளோ கனவுகளோடு படிச்சிருப்பான், ஆனால் அந்த டிப்ளமோ பையனுக்கு குரங்கு வேஷம்தான். ஒரு நாள் அதான் அவனுடைய துரதிர்ஷ்டம். கீழே சிங்கம், புலி, சிறுத்தை இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் குரங்கு தானே, இவர் வேற மனிதர். அதனால மேலே அந்த பாரில் அப்படியே மேலே ஆடுவார், அப்படியே போயிடுவார். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பார்லர் அந்த கயிறு அறுந்து கீழே விழுந்துடுறாரு. சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் அப்படியே நிற்கிது. ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் எவ்வளோ பசி வெறியில் இருக்குன்றது நமக்கு தெரியும். எல்லா மிருகங்களையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்று மட்டும் அந்த ஒரு சிங்கம் மட்டும் அப்படியே அவனை நோக்கி ரொம்ப அந்த பசியோடு வர்றது அவனுக்கு தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுடைய பழைய கனவுகள்லாம் நினைவுக்கு வருது. 3 வேளை சோறுக்கு ஆசைப்பட்டு இந்த சர்க்கஸ் கூடாரத்தில் இந்த சிங்கத்துக்கு பலியாட ஆயிட்டமே, ஆண்டவா என்னைய காப்பாத்துங்கிறான். பக்கத்தில் அந்த சிங்கம் சொல்லுது, வாய மூடுறடே, நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ டிப்ளமோ முடிச்சு வந்திருக்க, அவ்வளவுதான், சத்தமாக பேசாத, வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னுது. அப்போ சிறுத்தை இறங்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, சிறுத்தை வருது அப்படின்னு. அவர் ஐடிஐ முடித்தவர், டோன்ட் வரி. இன்றைக்கு இப்படித்தான் படித்தவர்களுடைய நிலைமை இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி பேர் வேலை இல்லாத ஒரு நிலை இருக்குதுன்னா எப்படி அவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும்? நிச்சயமாக நிரந்தர வேலை கிடைக்காது. இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை தான் நீடிக்குது. இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை நீடிக்க செய்வதற்காக இந்த மோடி அரசு புதிய தொழிலாளர் சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்குது. நீ தொழிலாளின்னு இருந்தா தானே தொழிலாளர் உரிமையை பேசுவ. நீ தொழிலாளியா இல்லைன்னு சொல்லிட்டா. மகாராஷ்டிராவில் ஒரு தடவை சொன்னாங்க, வறுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்கெங்க பயன்படுத்தணும், எங்கெங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வரையறை கொண்டு வந்தாங்க. அந்த வரையறைக்கு பேரே வறுமை ஒழிப்பு திட்டம். இதே அந்த வறுமைங்கிற பேரை பயன்படுத்தலைனா அப்படி தொழிலாளர் அப்படிங்கிற பெயரே நீக்கப்படுது. எப்படி அப்படின்னா 18,000 ரூபாய் நீங்கள் சம்பளத்தை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் தொழிலாளி இல்லை. புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னியும் தமிழக தொழிலாளர் முன்னணி இதற்கு முன்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வரையறையை வைக்கிறோம். குறைந்தபட்சம் 40,000 ரூபாய் சம்பளத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும். ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக இருந்தால் கூட 40,000 ரூபாய் வழங்கணும். ஏன் 40,000 ரூபாய் வழங்கணும்? அவருடைய சமூக கடமைக்கு, அவருடைய குழந்தைகளுடைய பள்ளி செலவு, மருத்துவ செலவு, உணவு, உடை, உறைவிடம், இதற்கான அடிப்படை செலவு இன்றைக்கு உயர்ந்து வரக்கூடிய விலைவாசியை நிர்ணயித்து குறைந்தபட்சம் 40,000 ரூபாய் சம்பளம் வழங்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த அரசு 18,000 ரூபாயை நீ சம்பளத்தை தாண்டிட்டனா நீ தொழிலாளியே இல்லைன்னு. இப்போ 18,000 ரூபாய்க்கு மேலே வேணும்னு நம்ம கோரிக்கை வச்சு தொழிலாளியாக இல்லாமல் போகிறதா, அல்லது நாம் தொழிலாளியாக இருக்க வேண்டும், நம்முடைய தொழிலாளர் உரிமையை பேச வேண்டும், தொழிலாளர் நலத்தை பேண வேண்டுங்கிறக்க எனக்கு 17,000 போதுன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு மோசமான கீழ்த்தரமான தொழிலாளர் விரோத போக்கை இந்த அரசு கொண்டிருக்குது. அடுத்து 8 மணி நேர வேலை நேரம் அப்படிங்கிறத 12 மணி நேரமாக மாற்றிருக்குது. என்னமோ இதுக்கு முன்னாடி எல்லாரும் 8 மணி நேரம் சரியாக ஒரு நிறுவனமும் வேலையில் வாங்கி அவங்கள அனுப்பிடுற மாதிரியும், இப்போ என்னவோ 12 மணி நேரம் ஒரு சட்டத்தை கொண்டு வர மாதிரியும். அதோட நோக்கம் ரொம்ப எளிமையானது. இன்னைக்கு 12 இல்லை 16 மணி நேரம் 20 மணி நேரம் கூட பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள், தொழிலாளர்கள் ஒசூரில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் 8 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் லேபர் ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் பண்ண முடியும். 8 மணி நேரத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அது சட்டத்துக்கு புறம்பானதாக கருதப்படும். அதனால் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை ஒரு சட்டப்படியாக மாற்றுவதற்காக தான் அந்த 8லேருந்து 12 மணி நேரம் ஆக்குறாங்க. இப்படி பல்வேறு சட்ட திருத்தங்கள் இருக்குது. அதை தோழர்கள் பின்னாடி வரக்கூடியவங்க நிறைய அதை இன்னும் எளிமையாகவும் விளக்கவும் நாம் இருக்க போகிறாங்க. அதனால் இறுதியாக நான் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிறதுல யாருமே எனக்கு தெரிஞ்ச ஒப்பந்த தொழிலாளியாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதே போல் எல்லாருக்குமே பெரும்பாலும் 40 வயசுக்கு மேலே தான் இருக்குது. ஏன் ஒப்பந்த தொழிலாளி இங்கே கூடலை? ஏன் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இங்கே கூடலை? அவர்களை எப்படி நாம் கூட வைக்க போகிறோம்? எப்படி ஒப்பந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைக்க போகிறோம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை வேண்டும்ங்கிறத எப்படி ஒரு பெரிய போராட்டமாக எடுக்க போகிறோங்கிறத நமக்கு இருக்கக்கூடிய சவால். நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை
இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கள தற்குறிங்கிறோம். அவர்கள் தற்குறியோ இல்லையோங்கிறதா பிரச்சனை இல்லை. நாம் அவர்களை எப்படி ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த போறோங்கிறத நமக்கு இருக்கக்கூடிய சவால். நாம ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஒரு கருத்தரங்கத்தையோ அல்லது எல்லாரும் ஓய்வாக இருக்கும்போது ஒரு பொதுக்கூட்டத்தையோ நடத்தி விட்டால் வெற்றி பெற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இந்த அரசு ரொம்ப மோசமானதாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி சமூக ஊடகங்களில் பணியாற்றக்கூடியவர்களையும் வேலை தேடக்கூடிய இளைஞர்களையும் கரப்பான் பூச்சி என்று சொல்ல முடிகிறது. கரப்பான் பூச்சினா என்ன? ஒரு அருவருப்பான பூச்சி. ஒரு அருவருப்பானதாக இந்த இளைஞர்களை பார்க்கக்கூடிய நிலைமையில்தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய அமித்ஷா ஏன் பக்கோடா விற்கக்கூடாதான்னு கேட்க முடியுது அவரால். அப்ப இளைஞர்களை பற்றி எந்த பொறுப்பும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அரசு, இந்த நிர்வாகத்துறைக்கு எதிராக நாம் ஒருங்கிணைந்து எப்படி வெற்றி கொள்ள போகிறோம்? நாம் நம்முடைய தலைமுறை, நமக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு நல்ல சமூகத்தை படைக்கக்கூடிய வழிவகைகள் என்னன்றதை நாம் ஆராயணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் குறைந்தபட்சம் 3 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி அத்தனை பேரையும் ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து ஒரு நடைபயணமாக திரண்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டாலோ அல்லது டெல்லி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டாலோ அதுதான் இந்த நூற்றாண்டுடைய மாபெரும் புரட்சியாக இருக்க முடியும். நாம் எப்படி அதை செய்ய போகிறோம்? அந்த மனநிலையை நாம் முதலில் உருவாக்கி கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் சொல்லுவார், ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம். ஓய்வே எடுக்காத. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு, நான் செகண்ட் ஷிஃப்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, சனிக்கிழமை தான் லீவு, ஞாயிற்றுக்கிழமை மதியானம் சாப்பிட்டு எப்படி தோழர் கருத்தரங்க வர முடியும்? காலையில் வச்சா மட்டன் வாங்க போக வேண்டியிருக்குது, சாயந்தரம் வச்சோம்னா தூங்க வேண்டியிருக்குது. ஆனாலும் நான் புரட்சியை பேசுகிறோம். நான் பேசுகிறது என்னது? சாதா புரட்சி எல்லாம் இல்லை, ஆயுத புரட்சியை வென்றெடுக்க வேண்டும். வீட்டில் தான் இருக்கிறோம். உண்மையிலே புரட்சிக்காக போராடிய கார்ல் மார்க்ஸாக இருக்கட்டும், லெனினாக இருக்கட்டும், அத்தனை பேரும், தந்தை பெரியார் உள்ளிட்டு, தந்தை பெரியார் கிட்டத்தட்ட 11,000 பொதுக்கூட்டங்களிலே பேசியிருக்கிறார். நம்மள மாதிரியெல்லாம் இல்லை. தந்தை பெரியார் ஒரு பெரிய சமுதாய புரட்சிக்கு வித்திடவில்லை என்றாலும் கூட அவருடைய சமூக மாற்றம் சாதாரணது இல்லை. இந்திய அளவிலே RSS இந்துத்துவ சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே தளமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதை தந்தை பெரியார் இட்ட வேர். அந்த வேர் என்பது ஒரு நாளில் விளைத்ததல்ல, அந்த வேர் ஒரு வாரத்தில் முளைத்ததல்ல. 11,000 பொதுக்கூட்டங்களிலே பேசியிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பொதுக்கூட்டம் எடுத்துக்கிட்டா கூட 365 பொதுக்கூட்டங்கள் தான் நீங்க ஒரு வருஷத்துக்கு பேச முடியும். 10 வருஷத்துக்கு பேசுனீங்கன்னா 3200 பொதுக்கூட்டங்கள். 30 வருடங்கள் தினந்தோறும் ஒரு பொதுக்கூட்டத்தை அவர் நடத்தியிருந்தால் மட்டும்தான் 11,000 பொதுக்கூட்டங்களை அவர் நடத்தியிருக்க முடியும். அவர் பயணம் செய்த தூரம், இப்போ நாம் போகிறோம் ஒரு பொதுக்கூட்டம் தோழர் அப்படின்னு இங்கேருந்து சென்னைக்கு போகிற பழக்கம் நமக்கு உண்டு, அதே போல் சேலத்துக்கு போகிற பழக்கம் உண்டு. அப்படி நம்ம போகிற பழக்கம் போல தந்தை பெரியார் பயணித்த தூரம் இந்த பூமியை 33 முறை சுற்றி வந்த அளவிற்கு சமம். இந்த சந்திரனை 3 முறை சென்று வந்ததற்கு சமம். அப்படி இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை நாம் எளிமையாக இன்று என்ன சொல்ல முடிகிறது? தந்தை பெரியாருடைய போராட்டம் போதுமானது அல்ல, நியாயம்னு வச்சுக்குவோம். நாம் என்ன போராடுறோம்? எனவே தமிழக தொழிலாளர் முன்னணியும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியும் நிச்சயமாக ஒப்பந்த தொழிலாளர் முறை ஒழித்து கட்டும் வரை, படித்த அனைவருக்கும் அவரவர் படிப்புக்கேற்ற வேலை வழங்கும் வரை, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் வரை, ஆண் பெண் பாகுபாடற்ற சம உரிமைகள் வழங்கப்படும் வரை தொடர்ச்சியாக போராடுவோம். அந்த போராட்டத்திற்கு அத்தனை பேரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.